SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர்களுக்கு ஜனாதிபதி அன்றகுமார தரப்பில் வந்த உறுதி. மஹிந்தவின் சாதனையை முறியடித்த பிரதமர் ஹரணி அமரசூரிய. தேர்தலில் வெற்றி அனுரகுமாராவுக்கு நாமல் வாழ்த்து. தேசிய பட்டியல் ஆசனத்தை ஏற்க மாட்டேன் சுமந்திரன் அதிரடி. 30 வருடங்களின் பின்னர் படுதோல்வியடைந்த டாக்டர் தேவானந்தா. அமெரிக்காவில் எச்சரிக்கையுடன் மீறி செயற்பட்டுள்ள இஸ்ரேல். தொடர்பன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலை விட நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர்களின் ஆதரவு பாரிய புரட்சியாக மாறியுள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வடமாகாணத்தில் 5 ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி பெற்றுள்ளது. இலங்கையில் 10வது நாடாளுமன்ற தேர்தலில் வரலாறு காணாத வெற்றியையும் தேசிய மக்கள் சக்தி பதிவு செய்த நிலையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது, தேசிய மக்கள் சக்தியின் மீது தமிழ் மக்கள் வைத்த நம்பிக்கையை பாதுகாத்து அதனை முன்னெடுத்துச் செல்லவும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. மேலும் மக்களின் நலனுக்காக அதனை பயன்படுத்தவும் எதிர்பார்த்துள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். பல்வேறு பிரச்சாரங்களுக்கு மத்தியில் தேசிய மக்கள் சக்தியை நம்பி வாக்களித்த தமிழ் மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். 2024 ஆண்டு இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்ட பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய 6,55,289 விருப்பு வாக்குகளை பெற்று கொழும்பு மாவட்டத்தில் முதலிடம் பெற்றுள்ளார். இந்த எண்ணிக்கையான வாக்குகள் இலங்கையின் பாராளுமன்ற தேர்தலில் வரலாற்றில் ஒரு வேட்பாளர் பெற்ற அதிகூடிய வாக்குகளாக வரலாற்றில் இடம்பெற்றுள்ளது. இதன் மூலம் இவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்பில் பெற்ற வாக்குகளை விட அதிகமாக பெற்றுள்ளார். மேலும் 2020 கொழும்பில் மஹிந்த ராஜபக்ச 5,27,364 வாக்குகளை பெற்றிருந்த நிலையில் பிரதமர் ஹரணி அமரசூரிய அதனை முறியடித்துள்ளார். இந்நிலையில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய அதனை முறியடித்த 6 லட்சத்துக்கும் அதிகளவான விருப்பு வாக்குகளை பெற்று கொழும்பு மாவட்டத்தில் முதலிடம் பிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் இவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்பில் பெற்ற வாக்குகளை விட அதிகம் பெற்றுள்ளார். முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்ச நாடாளுமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்றுள்ள ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க மற்றும் தேசிய மக்கள் சக்திக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் பதிவில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த குறிப்பிடத்தக்க பயணத்தில் அன்றகுமார மற்றும் தேசிய மக்கள் சக்திக்கு வாழ்த்துக்கள். மக்களின் ஆணையை ஏற்று அவர்கள் விரும்பிய மாற்றத்தை நோக்கி உழைக்கும் நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துகின்றேன். இது ஒரு புதிய பாதையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய அணுகுமுறையும் குறிக்கிறது. ஆரோக்கியமான போட்டியை தழுவவும் அதே வேளையில் எமக்கு வாக்களித்தவர்கள் மற்றும் எம்மை பார்வையில் நம்பிக்கை கொண்ட எங்கள் ஆதரவாளர்களின் மதிப்புகளுக்கு பெருமன உறுதியாக உள்ளது. நாங்கள் தொடர்ந்தும் உங்களுடன் நின்று இந்த விழுமியங்களை நிலைநிறுத்துவோம். ஸ்ரீலங்கா பொஜன பிரமுனவுக்கு தேசிய பட்டியல் இடம்பெறுமா என்பது தேர்தல் ஆணையத்தால் இன்னும் அறிவிக்கப்படாத நிலையில் நாமல் மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு வருவாரா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. நாமல் தேர்தலில் போட்டியிடாமல் கட்சியின் தேசிய பட்டியலில் தனது பெயரை முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இப்பிடிப்பியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் கடத்தொழில் அமைச்சருமான டாக்டர் தேவானந்தா நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனது 30 வருஷ அரசியல் வாழ்க்கையில் படுதோல்வி அடைந்துள்ளார். கடந்த 30 வருடங்களில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி புரிந்த அரசாங்கங்களுடன் இணைந்து பல்வேறு அமைச்சு பதவிகளை வகித்து வந்துள்ளார். கடந்த ரணில் தலைமையிலான அரசாங்கத்திலும் கடத்தொழில் அமைச்சராக பதவி வகித்தார். அத்துடன் வன்னி தேர்தல் தொகுதியிலும் திலீபன் என்பவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இம்முறை கொழும்பில் 2 பிக்குகள் மற்றும் இந்து மத குரு உட்பட பலரும் தேர்தலில் களமிறங்கியிருந்தார்கள். இவ்வாறு பல்வேறு முயற்சிகளை அவர் எடுத்த போதிலும் படுதோல்வி அடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த சுமந்திரனுக்கு தேசிய பட்டியல் ஆசனம் வழங்கப்படலாம் என்று பரவலாக பேசப்பட்டு வந்த நிலையில் தேசிய பட்டியல் ஆசனமுடன் நாடாளுமன்றம் செல்ல மாட்டேன் என்று தற்போது சுமந்திரன் தெரிவித்துள்ளார். அதேவேளை தமிழரசு கட்சியின் மத்திய குழுவின் தீர்மானத்துக்கு கட்டுப்படுவேன் என்றும் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். மக்களால் தெரிவு செய்யப்பட்டால் மாத்திரமே தான் நாடாளுமன்றம் செல்வேன் என்றும் கட்சியின் மத்திய குழுவே தேசிய பட்டியல் ஆசனத்தை தீர்மானிக்கும் என்றும் கோரிய சுமந்திரன், ஒருவேளை மத்திய குழு தேசிய பட்டியலுக்காக உங்களை தெரிவு செய்தால் என்ன செய்வீர்கள் என்று ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். தமிழரசு கட்சியின் மத்திய குழுவின் முடிவுக்கு முழுமையாக கட்டுப்படுவேன் என்றும் அவர் கூறியிருந்தார். யாழ்ப்பாணத்திலும் வன்னியிலும் தமிழரசு கட்சியின் தோல்வியையும் ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்துள்ள சுமந்திரன் தனது தோல்வியை பற்றி குறிப்பிடும் போது மக்களின் தெரிவை மதிக்கின்றேன், ஏற்றுக்கொள்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார். அரசியலில் தொடர்ந்து ஈடுபட போவதாக புதிய அரசியலமைப்பை உருவாக்குவது தொடர்பான விடயங்களில் தனது பங்களிப்பு இருக்கும் என்றும் மேலும் தெரிவித்துள்ளார். உலகச் செய்திகள்.
காசாவுக்கான போதிய நிவாரண உதவிகளை வழங்குவதற்காக அமெரிக்கா விதித்திருந்த நிபந்தனையை இஸ்ரேல் மீறியதாக பாலஸ்தீன ஐநா அகதிகள் நல அமைப்பு தெரிவித்துள்ளது. குறித்த குற்றச்சாட்டானது ஐநா அகதிகள் நல அமைப்பின் அவசரகால பிரிவின் தலைவர் லூயிஸ் வாட்டரினால் செவ்வாயன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது, காசாவுக்கான தேவையான அளவுக்கு அத்தியாவசியமான பொருட்களை அனுமதிக்க வேண்டும் என்று அமெரிக்கா நிபந்தனை விதித்துள்ளது. எனினும் போதிய நிவாரணப் பொருட்கள் இஸ்ரேல் ராணுவம் காசாவுக்கு அனுமதிக்கவில்லை. பல மாதங்கள் இல்லாத அளவுக்கு மிகவும் குறைவான நிவாரணப் பொருட்களையும் இஸ்ரேல் ராணுவம் அனுமதித்திருக்கின்றது. இதன் மூலம் அமெரிக்காவின் கெடுவையும் இஸ்ரேல் மீறியுள்ளது என்றுள்ளார். இவ்வாறான ஒரு பின்னணியில் காசாவுக்கு போதிய நிவாரணப் பொருட்களை இன்னும் 30 நாட்களுக்கு அனுமதிக்காவிட்டால் இஸ்ரேலுக்கு வழங்கப்படும் ராணுவ உதவிகள் குறைக்கப்படும் என்று அமெரிக்கா கடந்த மாதம் 12ஆம் தேதி எச்சரிக்கை விடுவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழர்களுக்கு ஜனாதிபதி அன்றகுமார தரப்பில் வந்த உறுதி. மஹிந்தவின் சாதனையை முறியடித்த பிரதமர் ஹரணி அமரசூரிய. தேர்தலில் வெற்றி அனுரகுமாராவுக்கு நாமல் வாழ்த்து. தேசிய பட்டியல் ஆசனத்தை ஏற்க மாட்டேன் சுமந்திரன் அதிரடி. 30 வருடங்களின் பின்னர் படுதோல்வி அடைந்த டக்ளஸ் தேவானந்தா. அமெரிக்காவில் எச்சரிக்கையுடன் மீறி செயற்பட்டுள்ள இஸ்ரேல்.